குருவே துணை. நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு 12ஆம் அதிபதியை பற்றி பார்க்க போகிறோம். லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் 12ஆம் அதிபதி யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மேச லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி வந்து குரு பகவான். ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய். அதே மிதுன லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன். கடக லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி புதன். சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சந்திரன். கன்னிய லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சூரியன். துலா லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி புதன். விருச்சிக லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன். தனுசு லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய். மகர லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி குரு பகவான். கும்ப லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சனி. அதே மீன லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சனி பகவானே. இப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இவங்கெல்லாம் 12ஆம் அதிபதியாக வராங்க. இந்த 12ஆம் அதிபதி வந்து எங்கே இருந்தால் என்ன பலனுங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். மேச லக்னத்துக்கு 12ஆம் அதிபதிங்கிறது வந்து குரு பகவான். இப்போ ஒரு லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். 12ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருந்து சுபகிரக பார்வை இல்லாத இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நம்ம வந்து விரைய செலவாகவே பண்ணி வேஸ்ட்டு செலவாகவே விரைய செலவாக அப்படிங்கிறது வந்து நம்ம வேஸ்ட்டு செலவு அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணலாம், அல்லது அதாவது வருமானத்துக்கு மீறிய செலவு செஞ்சு கடனாளி ஆகலாம். செலவு வருமானத்துக்கு மீறின செலவு செய்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செலவு கடன் வாங்கி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணலாம், அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணி அந்த பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகி நம்ம வந்து விரயம் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து விரைய செலவு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணாலும் அது விரைய செலவு தான். கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்னு ஏறி அந்த செலவு பண்ணாலும் அது விரைய செலவு தான். அந்த மாதிரி வேஸ்ட்டாக போய் கடனாளி ஆகக்கூடிய செலவு அந்த 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இந்த மாதிரி செலவுகள்லாம் பண்ணி நம்ம வந்து கஷ்ட காலத்திலேயே வாழக்கூடிய அமைப்பை வந்து இந்த 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் கொடுத்துரும். அதே 12ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிருந்துச்சுன்னா அந்த கஷ்டங்களை வந்து கொடுக்காது. ஏன்னா 12ஆம் அதிபதி லக்னத்துலேருந்து லக்னாதிபதி 12க்கு போனால் அது வந்து யோக பலனாக மாறும். ஏன்னா லக்னாதிபதிங்கிறது வந்து 12ஆம் இடத்துக்கு போனால் 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்தால் இவங்க 2 பேரும் அது வீட்டிலே இருக்கிற மாதிரி தான் வந்து அதனுடைய கணக்கு அந்த மாதிரி வந்துடும். அதனால் 12ஆம் அதிபதி மட்டுமே இருந்தால், வேறு கிரகங்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தால் தான் இந்த பலன்லாம் வந்து லக்னத்தில் 12ஆம் அதிபதி இருந்தால் வரும். அதே 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா, இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். நம்ம குடும்பஸ்தானமும் தனஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். அப்போ இந்த 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் கொஞ்சம் அப்பப்போ அந்த திசை நடந்துட்டு இருந்தால் அந்த சிக்கல்கள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பை வந்து கொடுக்கும். ஏன்னா விரையாதிபதி இல்லையா, விரையாதிபதி என்ன பண்ணுவார், அந்த குடும்பத்தையும் விரயம் பண்ணுறதுக்கு சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். அதே வந்து குரு பகவான் தொடர்பு இருந்தால் அது உண்டு பண்ணி நிவர்த்தி ஆகும். அந்த 2ஆம் அதிபதி போய் இங்கே நல்ல ஆட்சி உச்சத்தில் இருந்தார்னா இந்த பலனை வந்து மாறுபடும். 12ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது வந்து அதே குடும்பஸ்தானத்தை கெடுக்காது, தனத்தை கெடுக்காது, பணவரவையும் கெடுத்துரும். 12ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருந்து 2ஆம் அதிபதி போய் ஏதாவது 6, 8, 12ல் இருந்ததுன்னா இந்த பணவரவையும் கெடுக்கும், குடும்பத்தையும் கெடுக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டா 2மே கெட்டு போன மாதிரி அர்த்தம். 2ஆம் இடமும் கெட்ட மாதிரி அர்த்தம், 2ஆம் அதிபதியும் கெட்டு போன மாதிரி அர்த்தம். பணவரவை கொடுக்காது. அதே 12ஆம் அதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருந்தால் அது வந்து நம்மளுக்கு ஒன்றும் அது கஷ்டம் அதிகமாக கொடுக்காது. ஏன்னா அது சகோதர ஸ்தானம். 3ஆம் இடம் புகழ் கீர்த்தி இந்த மாதிரி வீரியம் இதெல்லாம் வர வேண்டியது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கும். புகழ் கீர்த்தியெல்லாம் கிடைக்காது. ஆனால் நம்மளுக்கு வந்து விரைய செலவு அதிகமாக ஆகாது. 3ஆம் இடத்துல இருந்தால் நல்லா சுப பலனியை தான் கொடுக்கும். 3ஆம் இடங்கிறது 3, 6, 8, 12லாம் மறைவு ஸ்தானம். இந்த 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு விரயம் பண்ணுறதை கொடுக்காது. இன்றைக்கி நம்ம ஒரு 10% சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் 1% தான் விரைய செலவு கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ வந்து இந்த புகழ் கீர்த்தி தான் கொடுக்காதே தவிர விரயம் அதிகமாக ஆகாது. என்ன அந்த வீட்டுக்கு புகழ் கீர்த்தி என்ன அந்த வீட்டுக்கு உண்டான இதோ அதை தான் குறைக்கும். அதே 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம்,
அனைத்து சுகபோகங்களும் குடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த 4ஆதிபதியும் கெட்டா அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா, தாயுடைய உறவுகள் கிடைக்காது. தாயுடைய அன்பு, ஆதரிப்பு கிடைக்காது. இது தாய் பிறந்த வீட்ல ஆதரிப்பு ஆ ஆதரவு கிடைக்காது. அதேபோல இந்த வண்டி வாகனம், வீடு அழியாத சொத்துக்கள்லாம் கொஞ்சம் குறைபாடா கிடைக்கும். ஏன்னா, குறுபார்வை இருந்தா இந்த 12ஆம் அதிபதி குடுக்குற அ கஷ்டத்த வந்து விலக்கி குடுக்கும். 4ஆம் இடத்துல இருந்தா, அனைத்து சுகபோகங்களும் 4ஆம் இடம் தான் குடுக்கும். அதில 12ஆம் இடம் இருந்தா, இதில எல்லா விஷயத்துலயும் என்னென்ன குடுக்கணுமோ அதெல்லாம் குறைக்க தான் செய்யும். 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனம், அழியாத சொத்துக்கள், தாயினுடைய உறவுகள் இது எல்லாமே வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அதே குரு பார்வையில இருந்து 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து குறைபாடெல்லாம் நீங்கும். அதே 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சத்துல இருந்துச்சுன்னா, இந்த 12ஆம் அதிபதி போய் உட்காந்தாலும், அத வந்து அதிகப்படியான கஷ்டங்கள நம்மளுக்கு ஜாதகனுக்கு குடுக்காது. ஏன்னா, அவரு நல்லா இருக்கார். 4ஆம் அதிபதி நல்லா இருக்கும்போது, 12ஆம் அதிபதி உட்காந்தா அதில 1% 2% தான் வந்து விரயம் ஆவறதுக்கு வாய்ப்புகள் குடுக்கும். அதே 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா, 5ஆம் இடங்கிறது வந்து பூர்வீகம், புத்தி, புத்திரரு இதெல்லாம் குடுக்கும். கொஞ்சம் குழந்தைங்கள குடுக்குற விஷயத்துல வந்து நம்மளுக்கு வந்து லேட்டா ஆகும். ஏன்னா, 12ஆம் அதிபதி போய் அங்க இருந்து அதனுடைய திசைய வந்து அந்த வயசுல நடத்தக்கூடாது. ஒரு ஒரு ஆணுக்கோ, பெண்ணுக்கோ திருமணம் ஆகி ஒரு 10 வருஷம் அந்த இருக்கிற வரைக்கும் அந்த 12ஆம் அதிபதியினுடைய திசை வரக்கூடாது 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா. ஏன்னா, அது இருந்ததுன்னா அந்த பூர்வ புண்ணியம், பூர்வீகத்தையும் கெடுக்கும். குழந்தைங்கள குடுக்குற விஷயத்துலயும் வந்து கெடுதல்கள் நடக்கும். அது வந்து கொஞ்சம் இழுபறியில இருந்து அந்த திசை முடியிற வரைக்கும் இருந்து, திசை முடிஞ்ச பின்னாடி இதெல்லாம் அந்த 5ஆம் இடத்துக்குரிய பலனெல்லாம் பூர்வீகம், புத்திஸ்தானம் இதெல்லாம் வந்து சிக்கல்கள் உண்டு பண்ணி, அப்புறம் நிவர்த்தி ஆயி அதெல்லாம் நம்மளுக்கு குடுக்கும். அதே 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, 6ஆம் இடத்துல இருந்தா நல்ல பலன் தான். ஏன்னா 6ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானமா இருந்தாலும் 6ஆம் இடம் வந்து நம்மளுக்கு வந்து சத்ருஸ்தானம், எதிரிங்க இந்த மாரி நோய் நொடி குடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த 12ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும்போது இதெல்லாம் குடுக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி திசையோ அல்லது 12ஆம் அதிபதி திசையோ அந்த இடத்துல இருந்து நடந்துருந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து அதிகமாவே குடுக்கும். அதுவும் அதிக வருஷம் நடக்கக்கூடிய திசையா இருந்ததுன்னா, சுக்கிரன் 20 வருஷம், இந்த மாரி சனி 19 வயசு வருஷம் இதெல்லாம் வந்து பெரிய திசையெல்லாம் அந்த 6ஆம் அதிபதியாவோ, 12ஆம் அதிபதியாவோ வந்துட்டாருன்னா, நம்மளுக்கு அந்த திசை முடியிற வரைக்கும் நம்ப ஒரு நோயிலிருந்து மீண்டு வர்றது கஷ்டம், கடன்லேருந்து மீண்டு வர்றது கஷ்டம், இந்த மாரி எல்லாம் இருக்கும். அதே 6 வருஷம், 7 வருஷம் அந்த மாரி திசையா இருந்து 12ஆம் அதிபதியோ, 6ஆம் அதிபதி திசையோ, 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலோ, அது கொஞ்சம் கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்டு, அதுக்கு மேல அது வந்து நிவர்த்தி ஆயிரும். நல்லாருக்கும். அதே 7ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இருந்தா, அது வந்து நம்மளுக்கு திருமண வயதில வந்து அதனுடைய திசை வந்துருச்சுன்னா, திருமணம் நடக்கிறதுக்கு தாமதமாகும். ரொம்ப தாமதமாகும். அதுக்கு ஏதாவது அந்த திசை கொஞ்சம் வருஷம் திசையா இருந்ததுன்னா, ஒரு 6 வருஷம், 7 வருஷம் திசையா இருந்ததுன்னா, அந்த வயசு வரைக்கும் நம்ம ஒரு 25 வயசுல நம்ம ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னா, இன்னும் அந்த அந்த திசை அந்த வயசுல வந்ததுன்னா, இன்னும் 5 வருஷம், 6 வருஷம் கழிச்சு தான் அந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த 12ஆம் அதிபதி போய் அங்க உட்காந்து அதனுடைய திசைய அந்த வயசுல நடத்தக்கூடாது. அதே குரு பார்வை இருந்ததுன்னா, அது வந்து குரு பார்வை வந்து அதில நீங்கும். அந்த கஷ்டங்கள்லாம் வராது. திருமணம் வந்து இளம் வயசுலயே நடக்கும். குரு பார்வை 7ஆம் இடத்துக்கோ அல்லது 7ஆம் அதிபதிக்கோ தொடர்பு கொண்டா, இந்த 12ஆம் அதிபதி 7ல இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் வந்து வராது. அதே 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா, அது நல்ல யோக பலன் தான். ஏன்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், மாங்கலி ஸ்தானம் இதெல்லாம். அது 8ஆம் இடத்துல இருந்தா ஏன் அது யோக பலன் அப்படின்னா, 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா, அது வந்து யோக பலனையும் குடுக்கும். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, ஆயுச விருத்தி பண்ணும். மாங்கலியத்த நல்லா விருத்தி பண்ணும். மாங்கலிய ஸ்தானாதிபதியும் கூட அவரு. அதே ஆயுள் ஸ்தானாதிபதியோட தொடர்புல இருந்தாலுமே, அவங்க ஆயுள் ஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதியும், 12ஆம் அதிபதியும் தொடர்புல இருந்து 8ஆம் இடத்துலயே இருந்தாலுமே, அது யோக பாக்கியமா தான் வரும் ஒரு ஜாதகனுக்கு. ஏன்னா, எந்த ஒரு கெடுதல்களும் வராது. அதுக்கு ஒரு பழமொழி, இந்த மாரி "கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்றது. இந்த 12ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல இருந்தா, அதுக்கு வந்து கெட்டவன் கெட்டா அப்படிங்கிற மாரி அந்த 12ஆம் இடத்துக்காரங்க 8ஆம் இடத்துல இருந்தா, அது நல்ல பலனையும் குடுக்கும். 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா, 9ஆம் இடங்கிறது வந்து பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம்,
இதெல்லாம் 9ஆம் இடத்துல கிடைக்கும். அந்த பாகிஸ்தானாதிபதி போய் 9ஆம் இடத்துல இருந்தால் இந்த 9ஆம் இடத்துக்குரிய பலனை வந்து கொடுக்காது. தந்தைக்கு விரையாதிபதி வந்து அதனுடைய திசையை நடத்தும்போது தந்தையவே விரயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த திசை நடக்கும்போது வந்துடும். அல்லது நோய் நொடி கொடுத்து நிவர்த்தி பண்ணும். 9ஆம் இடத்த குரு பார்வை அல்லது சுப தொடர்பு ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணும். அதே 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் 10ஆம் இடங்கிறது தொழிற்ஸ்தானம். தொழிற்ஸ்தானத்தில் இருந்தால் அந்த தொழிலில் கொடுக்குறதுல தாமதம் ஏற்படும். ஒரு தொழிலை கொஞ்ச நாள் செய்வாங்க, அடுத்தது இன்னொரு வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போனாலும் அதேமாரியே கொஞ்ச நாள் ஒரு வேலை, கொஞ்ச நாள் இன்னொரு வேலையை செய்வாங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் அது தொடர்ந்து மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கும். தசாநாதனுக்கு பொறுத்த மாதிரி ஒரு தசை நல்ல தசை யோக தசை நடந்ததுன்னா இவர் 10ஆம் அதிபதி 12ல் இருந்தாலுமே யோக பலனை கொடுக்கும். அதே 12ஆம் அதிபதி தசையோ அல்லது 6, 8ஆம் அதிபதி தசையோ நடந்து அந்த 10ஆம் இடத்துல அந்த 12ஆம் அதிபதி இருந்ததுன்னா தொடர்ந்து வந்து தொழிலை வந்து கெடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா 11ஆம் இடங்கிறது வந்து லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் 12ஆம் அதிபதி இருந்தால் லாபம் கொடுக்கறதுல தாமதத்தை ஏற்படுத்தும். அந்த திசை நடந்து முடிகிற வரைக்கும் 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து அதனுடைய திசையை நடத்திருச்சுன்னா அந்த தசாநாதன் முடிகிற வரைக்குமே இவங்க எந்த தொழிலை செஞ்சாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காது. அதே குரு பார்வை இருந்தால் லாபம் கொடுக்கும். சொந்த தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, அவங்க வந்து அந்த தொழிலில் வந்து செய்ய முடியாது. ஒன்று விட்டா ஒன்று, இன்னொன்று வந்து அப்படி தான் செய்வாங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துலையே 12ஆம் அதிபதி இருந்தால் அதனுடைய தசை நடந்தாலுமே அது வந்து அவ்வளோ கெடுதல் செய்யாது. ஏன்னா பாவகர்க்கமாக இருந்தாலும் சரி, சுபகர்க்கமாக இருந்தாலும் சரி, 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையே இருந்தால் ஆட்சி பெற்று இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு விரை செலவு ஆகும். நம்ம சம்பாதிக்கிறதுல யோக தசை நடக்கும்போது சம்பாதிக்கக்கூடிய இதில் ஒரு 10% சம்பாதிக்கிறோன்னா 1%, 2% தான் விரை செலவாகும். 12ஆம் இடத்துலையே 12ஆம் அதிபதி இருந்தால் அந்த மாதிரி விரை செலவு தான் கொடுக்கும். மற்றபடி எதுவும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.